இதை பற்றி பேசினா பாருங்கள், கல்வி நிதியை பிடிச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் இந்தி திணிப்பை ஏற்க மறுப்பதால் ஒருங்கிணைந்த கல்விக்கான நிதியை தமிழகத்துக்கு தர மறுக்கிறார்கள்னு சொல்லி அதுலேயும் ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அது ஒருங்கிணைந்த கல்விக்கான நிதி அல்ல. 2500 கோடி ரூபாய் என்பது PM ஸ்ரீ பள்ளிகளுக்கானது. அந்த PM ஸ்ரீ திட்டத்தை தமிழகம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. நீங்கள் PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்தினா அந்த நிதி உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லிகிட்டே இருக்கார். நீங்கள் தமிழகம் முழுவதும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த PM ஸ்ரீ பள்ளிகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக அமலாகும். அவ்வளவுதான். அதுக்கு அவங்க 2500 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறீங்க. காரணம் என்ன? அந்த பேர்லேயே PM ஸ்ரீ பள்ளிகள், பிரதம மந்திரி அப்படிங்கிற பேர் இருக்கு. அந்த பேரோட எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதுதான் திமுகவுடைய ஒரே கொள்கை. இப்போ மின்சார பேருந்துகள் வாங்குறதுக்கு ஒவ்வொரு மெட்ரோவுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நிதி தராங்க. எல்லா மாநிலங்களும் அந்த திட்டத்தில் சேர்ந்து 600, 700, 1000ன்னு மின்சார பேருந்துகள் வாங்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு அந்த திட்டத்தில் சேர மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் இல்லை அவங்க நிதி தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சமாளிக்கிறது. நாங்களே மின்சார பேருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசோட நிதி, அதில் நீங்கள் ஊழல் பண்ண முடியாது, அதில் இவங்க ஸ்டிக்கர் அடிக்க முடியாது, மத்திய அரசு கொடுத்த பேருந்துன்னு இருக்கும். அதனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். மத்திய அரசோட திட்டம் எதுவுமே வரக்கூடாது. இதே மாதிரி தான் ஒரு 250 ஆம்புலன்ஸ் மோடி அவர்களுடைய படம் போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் சும்மா தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். ஆனால் இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் தூங்கிட்டு இருக்கும். இந்த கேள்வியெல்லாம், நான் கேட்ட கேள்வியெல்லாம் ஊடகங்கள் இவங்ககிட்ட கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. திமுக கேட்கக்கூடிய கேள்விகளை மட்டும் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வரி குறைப்பினால் பாஜக அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. இப்போ வரியை குறைச்சிருக்காங்கப்பா, இவ்வளவு நம்மளுக்கு மிச்சமாகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தினால மக்களுக்கு பாஜக அரசாங்கம் மேலே ஒரு அபிமானம் இருக்கும். அது நடக்கக்கூடாது. இத்தனை நாளாக கொள்ளையடிச்சிங்களே, இத்தனை நாளாக திருடுனீங்களே, ஏப்பா வரி வாங்குறது என்ன, கொள்ளையடிக்கிறது திருடுறதுமா? அப்படி அவங்க என்ன வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேலே சொல்ல முடியுமா? இதற்கு முன்னாடி சிதம்பரம்னு ஒருத்தர் இருந்தார், என்னவெல்லாம் பண்ணார். அந்த மாதிரியா இருக்காங்க அவங்க?